வணக்கம் சார். நம்ம சிட்பியில் இருக்கோம். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இக்கு மிஷினரி ஃபண்டிங், ப்ராஜெக்ட் ஃபண்டிங், ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டிஸ், சோலார், டிஜி செட்டு, இதை போன்ற மிஷினரி லோன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எம்எஸ்எம்இல இருக்கிற மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ், சர்வீஸ் செக்டார்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். ஸோ இதனால் எம்எஸ்எம்இல இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் பெனிஃபிஷியலாக இருக்கும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வருது. ஸோ அது கீழே இருக்கிற எல்லா கம்பெனிஸ்க்கும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி நம்ம லோன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 8.5 to 9.5 வரும் சார். ஸோ ப்ராசஸிங் டைம் கூட வித்தின் 1 வீக் உள்ள ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார் எல்லா லோன்ஸுமே. எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லை அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுவோம் சார். இப்போ அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டிங் பண்ணி தருவோம் சார். எஸ் சார், எல்லாருக்குமே பண்ணி தரோம். எல்லா செக்டார்ஸ்க்குமே நம்ம பண்ணலாம். மெடிக்கலுக்கும் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே நம்ம பண்ணலாம் சார். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வைஸ் அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளை அப்ரோச் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன ஃபண்டிங் பண்ணணுமோ அதை நம்ம அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபண்டிங் பண்ணி தரோம் சார். சார் ஆமாம் சார். இதுக்கு பேசிக்காக என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, கேவைசியில் எம்எஸ்எம்இ, ஜிஎஸ்டி, அப்புறம் ஐடி பேப்பர்ஸு, பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இதுதான் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா இதை வச்சு நம்ம அவங்களோட ஐடி பேப்பர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு எப்படி ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லோன் பண்ணி தரலாம் சார். ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கஸ்டமருக்கு மினிமம் 1 year ரெக்குவயர்மெண்ட் ஐடி பேப்பர். ஸோ அதை வச்சு கூட நம்ம 1 year ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா போதும் சார். அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வேற கம்பெனி இது புதுசாக பண்ணுறாங்கன்னா அந்த பழைய கம்பெனி பேப்பரை வச்சு புது கம்பெனிக்கும் பண்ணி தரலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம் சார். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங்காக ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, அதுலேருந்து புதுசாக இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி மூலமாக அந்த கம்பெனி வச்சு இந்த கம்பெனிக்கு பண்ணி தரலாம். பழைய கம்பெனி பேப்பர் வச்சு புது கம்பெனிக்கும் பண்ணி தரலாம். ஷூர் சார். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இது பிரான்ச்சஸ் வந்து சென்னையில் 5 இடத்துல இருக்குங்க சார். சென்னை, அம்பத்தூர், காஞ்சிபுரம், அப்புறம் கிண்டி, செங்கல்பட்டு, வேலூர் எல்லா இடத்துலையும் இருக்குது சார். ஸோ நியரஸ்ட் பிரான்ச்சஸில் ரெக்குவயர்மெண்ட் அவங்களுக்கு எங்கே ஈஸியாக இருக்கும் அப்ரோச் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நியர்பையில் பண்ணி கொடுத்துருவாங்க சார். ரைட் சார். தேங்க்யூ சார். வெப்சைட் வந்து www.sidbi.in இருக்கும் சார். ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்கனாலே எல்லா ஸ்கீம்ஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயில்டாக அதில் இருக்கும் சார். அதில் பிரான்ச் வைஸ் கான்டாக்டும் நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.